ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2 பேங்க்குகளுக்கு இடையிலான நடந்த கொடுப்பனவுகள் சம்மந்தமாக அப்படிங்களை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், HSBC பேங்க் அடுத்தது NDB இடையில் நடந்த 2 பேங்க்குகளுக்கு இடையில் நடந்த ஃபினான்ஷியல் ரீடிங் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நியூஸ் பப்ளிஷ் ஆனது பார்த்தீங்கன்னா தெரியும், 23 செப்டம்பர் இந்த நியூஸ் பப்ளிஷ் ஆனது. அதாவது என்னென்னு சொன்னால், இவங்களுடைய HSBCயினுடைய பேங்கினுடைய ரீட்டெயில், அதாவது ரீட்டெயிலுக்குரிய பேங்கிங் இதை இவங்கள் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது எவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் 18 அதாவது 18 பில்லியன் ஸ்ரீலங்கன் ரூபீஸ் கொடுத்து, அதோட சேர்த்து ஏதாவது டேக்ஸ்கள் அட்ராக்ட் ஆகி, அதாவது 18 பில்லியன் கொடுத்து இந்த ரீட்டைல் பேங்கிங் யூனிட்டை வாங்கியிருக்கிறார்கள். அதாவது NDB பேங்க் தான் வாங்கியிருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2000 கஸ்டமர்ஸ் இவங்களுடைய இருக்கிறாங்க. அதாவது இந்த NDB பேங்க், அதாவது HSBCயினுடைய கஸ்டமர் 2 லட்சம் கஸ்டமர்ஸ் இப்பொழுது NDBயின் கஸ்டமராக மாறி இருக்கிறாங்க. இதில் டோட்டல் பெறுமதி பார்த்தீங்கன்னா தெரியும், 18 பில்லியன் அளவு பெறுமதியானது நடந்திருக்கிறது. பெரிய ஒரு டீலிங் என்று சொல்லலாம். அப்போ அடுத்த விடயம் என்னென்றாது, இப்பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இவங்களுடைய இந்த ரீட்டைல் பேங்கிங் யூனிட்டுக்கு இருக்கிற அத்தனை வகையான எம்ப்ளாயர்லாம் இப்போ எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டாஃப் எல்லாம் இப்போ NDB தான் அவங்களுக்குரிய கொடுப்பனவுகள் எல்லாம் அவங்களாம் இனி செய்வாங்க, எல்லாம் செய்ய போகிறாங்க. இப்படி மிகப்பெரிய ஒரு டீலிங், ஒரு 18 பில்லியன் அளவான ரேடிங் நடந்திருக்கு. இதில் இப்போ நமக்கு இந்த விடயங்கள் எப்படி பங்கு ஷேர் மார்க்கெட்டில் எஃபெக்ட் பண்ணியிருக்கு என்ற விடயம் தான் தொடர்பாக நம்ம பார்க்க போகிறோம். இது நடந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதம் ஆகிட்டு. இந்த விடயத்தை என்னத்துக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால், ஷேர் மார்க்கெட்டில் என்ன வகையான தாக்கங்களை இது ஏற்படுத்தும், எந்த டைமில் வாங்கியிருக்க வேணும் என்ற விடயத்தை நம்ம பார்க்க போகின்றோம். இதில் நியூஸை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். 25 செப்டம்பர் தான் இந்த நியூஸ் பப்ளிஷ் ஆகிருக்கு. பப்ளிஷ் ஆகின உடனே என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த NDBயினுடைய பங்குற பெறுமதி ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும். காரணம் மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்கள் HSBCயில் செய்யக்குள்ள இதுக்குரிய ரிஃப்ளெக்ட் என்ன இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா, இந்த NDBயினுடைய ஷேர்ஸ் அதிகரித்திருக்க வேணும். என்ன டேட்டில்? 25 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும், 24, 25 பார்த்தீங்கன்னா தெரியும், அனௌன்சிங் முடிஞ்ச உடனே இந்த ஷேர்ஸ் ப்ரைஸ் டவுன் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனை % டவுன் ஆகிருக்குன்னு சொல்லி சொன்னால், அன்றைக்கு கூடி திரும்ப குறைஞ்சிருக்கு பாருங்களா. அன்றைக்கே பார்த்தோம்னு சொன்னால் 7.56%. பிறகு பார்த்தோம்னா டோட்டலாக 9-10% அளவுக்கு இந்த ஷேர்ஸ் டவுன் ஆகிருக்கு. இதுக்குரிய காரணம் என்னன்றபடியே பார்ப்போம். ரைட், இங்கே பாருங்கள் என்ன விஷயம் என்று சொல்லிச்சுனால், இந்த நியூஸ் பப்ளிஷ் ஆகிறது நமக்கு தெரியும். அதாவது பப்ளிக்கு தெரிய போகுது 25ஆம் தேதி தான் தெரிய போகுது, 25ஆம் தெரிய வருது. ஆனால் என்னென்று சொன்னால், ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 16 செப்டம்பர்லேயே இதனுடைய ஷேர்ஸ் ப்ரைஸ் ஹையாக தொடங்கியிருக்கு. பாருங்கடா தெரியும், இந்த 16லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 16லேருந்து அதிகரிச்சிருக்கு. இந்த ஷேர்ஸ் அதிகரித்து இதனுடைய பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டேட் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. பாருங்கள், 16ஆம் தேதி, அதாவது 16லேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் இந்த ஷேர்ஸ் அதிகரிச்சிருக்கு. இதில் பெர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, %23 அதிகரிச்சிருக்கு இந்த டேட்டில். அதாவது 16ஆம் தேதியிலிருந்து இந்த ஷேர்ஸ் அதிகரிச்சிட்ருக்கு. ஆனால் இந்த நியூஸ் பப்ளிக்கு தெரிய வர 25. ஆகவே என்னென்னு சொன்னால், இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், சில கம்பெனியில் ஷேர்ஸ் நம்ம இந்த சில வேளையில் என்னென்னு சொன்னால், 25ஆம் தேதி இந்த நியூஸை பார்த்துட்டு கடாண்டு ஓடி போய் ஷேர்ஸை வாங்குவோம். ஆனால் என்ன செய்யும்னு சொன்னால், சடனாக பிரேக் ஆகி நமக்கு ஒரு லொஸ்ஸை கொடுக்கும், நட்டத்தை கொடுக்கும். காரணம் என்னவென்னு சொன்னால், சில கம்பெனிகள், இப்படியான கம்பெனிகள் பெரிய ஒரு டீலிங் கொண்ட செய்யக்குள்ள, இது தொடர்பட்ட நபர்கள், மேனேஜர்கள், அந்த பேங்குகளில் வேலை செய்கிற நபர்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்கும். சில பங்கு சந்தையில் இருக்கிற பெரிய முதலீட்டாளர்களுக்கும் இந்த தகவல்கள் தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த டீலிங் உடனே 25ஆம் தேதி தான் இதுக்குரிய டீலிங் நடக்கும் என்று சொல்லிச்சுன்னா இல்லை, அதற்குரிய டீலிங் நீண்ட காலமே தொடங்கியிருக்கும். அதாவது இவங்களும் கதைச்சி இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸுக்குரிய ப்ரைஸ் எல்லாம் தீர்மானித்து வாங்குறக்குரிய அக்ரிமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான்
தான் நடக்குது ஒளி 25 செப்டம்பர். ஆனால் அதற்குரிய செயற்பாடுகள் முந்தி தொடங்கியிருக்கும். இப்போ அந்த டைமில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இன்சைடர் ரீடிங்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது இன்சைடர் என்று சொல்லி சில பாட்டி இருப்பாங்க. அதாவது இந்த பேங்கில் வெளியிறவங்க அல்லது குறிப்பிட்ட இந்த HSBCயில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க என்றால் குறிப்பிட்ட ஷேர்ஸை ஆரம்பத்திலே வந்து கொள்வனவு செய்து வச்சு கொள்வாங்க. அது வந்து பப்ளிக்கில் வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த பீரியட்களில் வந்து அதாவது அதுக்கு முதலே ஆகஸ்டோ அதாவது செப்டம்பர் 15 செப்டம்பருக்கு முதலே வந்து அதோட ப்ரைஸுகளில் ஷேர்ஸுகளை வந்து வாங்கிடுவாங்க. அந்த டைமில் வாங்கி வச்சு கொண்டிருப்பாங்க. அப்போ சடனாக வந்து இந்த நியூஸ் வந்து அவங்களுக்கு முதல் வந்து கசியமாக இருந்தால் அந்த நேரத்தில் வந்து தங்களுடைய ஷேர்ஸுகளை வந்து அதாவது ஷேர்ஸில் இந்த NDB ஷேர்ஸை வாங்கி வச்சு கொண்டிருப்பாங்க. சடனாக வந்து இந்த கம்பெனி அக்ரிமெண்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து அவங்க வந்து இந்த ப்ரைஸ் கையாகும் என்ன ப்ரைஸுக்கு கையாகுதோ அந்த ப்ரைஸில் வந்து விற்றுட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்படியான சந்தர்ப்பங்கள் நடக்கும். பெரும்பாலும் இந்த சந்தர்ப்பங்களில் வந்து நாம் அவதானமாக இருக்க வேணும். அடுத்தது இப்படியான தகவல்கள் வந்து சில கம்பெனிகளுக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு கிடைக்கும் பொழுது அது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும். அதாவது இந்த இடைவெளிகள் அதாவது இந்த அக்ரிமெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் 15க்கு முதல் வந்து இந்த டேட்டில் அல்லது இந்த டேட்டில் வந்து ஒரு தகவல் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் பங்குகளை வந்து வாங்கி கொள்ளலாம். ஆனால் அப்படியான தகவல்கள் மிக கிடைப்பது அரிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இந்த வீடியோவில். இனி ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கமா.